வணக்கம் மக்களே. ஆக்சுவலாக வந்து வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி போட முடியல. ஏன்னா வந்து கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை, த்ரோட் இன்ஃபெக்ஷனு. அதனால் அப்படியே வந்து வீடியோ இல்லாமல் பார்ப்போம். என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ராங்கிள். சரியா? ஸ்ட்ராங்கிள் அண்ட் ஸ்ட்ராடல். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி வந்து ஒரு பையிங்கை வச்சு கவர் பண்ணலாம், எந்த மாதிரியான டெக்னிக்கை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து உன்னியும் வந்து பெட்டரான ரிசல்ட் வரும். அண்ட் இந்த ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து முக்கியமாக எல்லாருமே ஆப்ஷன் செல்லிங்னு வந்துட்டாலும் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்ட்ராங்கிள் அண்ட் ஸ்ட்ராடல். இதை அதாவது ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து ஸ்ட்ராடலில் வந்து ப்ராஃபிட் வரும். ஒரு ப்ராஃபிட் வந்துட்டு தென் அதுக்கப்புறம் மார்க்கெட் வாலட்டைலாக மூவ் ஆகும்போது தான் நமக்கு வந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். அதாவது லாஸஸ் மேக் பண்ணும், எம்டிஎம் லாஸஸ் வரும் அண்ட் பயத்தில் கட் பண்ணுவோம். கரெக்டாக இது எப்படி வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம் சின்ன சின்ன ப்ரீமியம் யூஸ் பண்ணி அப்படிங்கிறதெல்லாம் அதை பார்க்க போகிறோம். நமக்கு வந்து எப்படியோ பார்க்கணுன்னா வந்து இது தேவை, அதாவது பே ஆஃப் தேவை. பே ஆஃபுக்கு எல்லா ப்ரோக்கரும் இப்போ ஃப்ரீயாக தராங்க. நான் தானோடதை எடுத்திருக்கேன், தானோட இது பே ஆஃபு. எல்லாம் பண்ணுறது என்னென்னா போயிட்டு வீக்லி ஸ்ட்ராங்கிள் அண்ட் ஸ்ட்ராடல் பண்ணுவாங்க. முதல் ஸ்ட்ராங்கிள்னால் என்ன ப்ரோ? ஷார்ட் ஸ்ட்ராங்கிள், ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படின்னா அதிமணியை காலன் புட்டை செல் பண்ணிங்கன்னா அது ஸ்ட்ராடல். சரியா? அவுட் ஆஃப் த மணி காலன், அது இப்படி தான் ஒரு மவுண்டன் மாதிரி வருது தெரியுங்களா, அப்படியே பிரமிட் மாதிரி வருதா, இது வந்து ஸ்ட்ராடல். இதே அவுட் ஆஃப் த மணி காலன் புட்டை செல் பண்ணீங்க அப்படின்னா அது ஸ்ட்ராங்கிள். சரியா? அவுட் ஆஃப் த மணி காலன் புட் செல் பண்ணால் அது ஸ்ட்ராங்கிள். அது லைக் இப்படி இருக்கும், நமக்கு அந்த மவுண்டன் மாதிரி இருக்கிறது வராது, பிரமிட் மாதிரி இருக்கிறது. ஓகே, தென் இப்போ வந்து பார்க்கலாம் எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வீக்லி பண்ணக்கூடாது. வீக்லியில் ஏன்னா ப்ரீமியம் இருக்காது. ஸ்ட்ராங்கலோ ஸ்ட்ராடலோ நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அடி மணிலேயோ இல்லை அவுட் ஆஃப் த மணியோ கூட ஏன்னா ஈஸியாக பிரேக் பண்ணிடும். 1% 1.5% தான் நமக்கு பிரேக் ஈவனே மோஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ராடல் நல்லா ப்ரீமியம் கலெக்ட் பண்ண போகிறீங்களோ இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜிக்குமே. அப்போ அது 1% 1.5% மோஸ்ட் ஆஃப் த வீக் வந்து ஈஸியாக போய்ட்டு அது இப்போ லோ வீக்ஸு ப்ரீமியம் சுத்தமாக இருக்காது. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஸ்ட்ராங்கிள் அண்ட் ஸ்ட்ராடல் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஆப்ஷன் செல் பண்ணால் பெட்டர். என்ன ப்ரோ ரொம்ப தள்ளி போயிடுவீங்களா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நெக்ஸ்ட் மந்த், இந்த மந்த் எக்ஸ்பைரி இப்போ வந்து 21 பக்கத்தில் இருக்குது. கரெக்டாக இந்த மந்த்தை விட்டுருவோம். அதாவது ஜூன் மந்த் எண்டில் இருக்கோம் நம்ம. இப்போ ஜூன் மந்தில் ஜூலை மந்த்து. சரி, எப்போவுமே ஒரு நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராடலோ ஸ்ட்ராங்கிளோ எடுக்க போகிறீங்கன்னா கரண்ட் மந்தோடது எடுக்காதீங்க, நெக்ஸ்ட்டு மந்தோடது பண்ணுங்கள். அதில் ப்ரீமியம் பெட்டராக இருக்கும். சரி, இன்னும் ஒரு 30 நாளைக்கு எடுக்க போகிறீங்கன்னா என்ன ப்ரோ அப்போ டைம் இன்னும் அதிகமாகிடுமே. இப்போ பக்கத்தில் இருக்கிற மந்த்னா 20 நாள் 25 நாள் இருக்கும், மேபி ஒரு 30 நாள் கூட மேக்ஸிமம் இருக்கும், அவ்வளோதான். இதுவே நெக்ஸ்ட் மந்த்னா 35 நாளுக்கு மேலே கூட போயிருமே ப்ரோ. இப்போ அதுவும் இப்போ 21 எடுத்தோம்னா அப்படின்னா, ஆனால் அங்கே தான் ப்ரீமியம் இருக்கும் தேவையான அளவுக்கு. இப்போ ஜூலை மந்த் 31 எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவுட் ஆஃப் த மணி பாருங்கள், 26,000 கால் ஆப்ஷன் பாருங்கள், 121 ரூபாய்க்கு இருக்குது. சரியா? 121 ரூபா. அதாவது நீங்கள் ஸ்ட்ராங்கிள் எடுக்கணுன்னாலே நல்ல ப்ரீமியம். அதே அளவுக்கு நான் ஒரு 120 ரூபாய்க்கு செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து 24,100, இதுலேயே கிட்டத்தட்ட நமக்கு 18,000 அதாவது ஒர்த்தில் ப்ரீமியமாக நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம் செல்லிங்கில். சரியா? பிரேக் ஈவன் நல்லா கிடைக்கிது பாருங்கள். பிரேக் ஈவன் 5%, கீழே 5%, மேலே 4.5% பிரேக் ஈவன் நமக்கு கிடைக்குது. சரியா? அப்படிங்கும்போது நல்ல வாட்டமாக இருக்கும் நமக்கு வந்து ஓரளவுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு. நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் இந்த ட்ரேடை இன்னும் ஒரு 2 வாரம் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா பெட்டர் ப்ராஃபிட்டுக்கே வந்துடும். 2 வீக்ஸ் ஹோல்டு பண்ணாலே நல்ல ஒரு கரைச்சல் வந்துடும். சரியா? 2 வீக்ஸ் ஹோல்டு பண்ணால் 10,000 ப்ராஃபிட் வந்த மாதிரி காட்டுது. ஆனால் வந்து இந்த 2 வீக்ஸில் 5% மார்க்கெட் ஏறிடும் இறங்கிடுமானா அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. கரெக்டாக 5% 2 வாரத்தில் வந்து ஏறுறக்கோ இறங்குறக்கோ வாய்ப்பு கம்மி. ஆனால் போகலாம்ல ப்ரோ 5% அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது எத்தனை சதவீதம் அப்படின்னா மேபி 110% போகலாம், 90% போகாது. சரியா? சரி, அந்த 10% ஏன் நம்ம விட்டு வைக்கணும்? அதுக்கு என்ன ப்ரொடக்ஷனுக்கு பண்ணுறது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கிள் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி செல் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட்டு மந்தோடது கரண்ட் மந்தோட இது பார்த்துட்டிங்க வச்சுக்கோங்களேன், வீக்லி ஆர் வந்து மந்தோட கான்ட்ராக்டு நல்லா தள்ளி 24,000லாம் பார்த்துட்டிங்க, 24,000 தென் வந்து 26,000லாம் பார்த்துட்டோம்னா வெறும் 2 ரூபாய்க்கு நம்ம என்ன ஆப்ஷன் செல் பண்ணுறோமோ அந்த பிரேக் ஈவன் பாருங்கள், பிரேக் ஈவனே கூட எடுத்துக்கலாம். பிரேக் ஈவன் ஆர் என்ன ஆப்ஷன் செல் பண்ணுறோமோ அது வந்து 26,000 செல் பண்ணிங்கன்னா 2 ரூபா 3 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. இது நம்ம வந்து கரண்ட்டு மந்த்தையோ வீக்கையோ நம்ம என்ன பண்ணி வச்சுக்கலாம், பை பண்ணி வச்சுக்கலாம்.
பை பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு அன்லிமிட்டட் லாஸுங்கிறது. நீங்கள் அந்த பயத்தில் இருப்போம்ல, பெரிய லாஸ் வந்துருமோ, ஒரே நாளில் பெரிய கேப் டவுப், 2 நாளில் டக்கு டக்கு டக்குன்னு மார்க்கெட் நகர்ந்துட்டான் ப்ரோ. அந்த பாருங்க, ஈரான் இஸ்ரேல் நியூஸ் இருக்குது, சம்திங் ஏதாவது ஒரு பேட் திங் நடந்துருச்சு அப்படின்னா எதுக்கு எனக்கு பயமாக இருக்கும்ல. தென் மார்ஜின் பெனிஃபிட் கிடைக்கும் நம்ம பை பண்ணுறதுனால. கரெக்டாக இப்போ இங்கேருந்து பார்த்துட்டு இதோட பிரேக் ஈவன் ஒரு 24,000 14 இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இப்படி பண்ணும்போது நமக்கு அன்லிமிட்டட் லாஸுங்கிறது வராது. அங்கேயே மார்க்கெட் ஒரு வேளை நின்றுச்சுன்னா நமக்கு பையிங்கில் கரைச்சல் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக், இந்த வீக் எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா அடுத்தது மூணாவது எடுத்துக்கலாம். சரி, இந்த மாதிரி அவுட் ஆஃப் த மணி நீங்கள் ஒரு 2 வாரம் 3 வாரம் நெக்ஸ்ட்டு மந்த்தை ஹோல்டு பண்ணிங்கனாலே ஒரு அளவுக்கு நல்லா கரைஞ்சிடும். அதாவது ஒரு 10,000 கலெக்ட் பண்ணுறீங்க ப்ரீமியம்லனா 2 வாரம் நீங்கள் ஹோல்டு பண்ணும்போது 6,000 கரைஞ்சி போயிடும். 6,000 ப்ராஃபிட் பண்ணுவீங்க. மீதி 4,000 அதில் இருக்கும். அதில் நீங்கள் 6,000 ப்ராஃபிட் பண்ண போகிறீங்களே, அதுலேருந்து ஒரு 1,000 1,500 எடுத்து இந்த மாதிரி பையிங்க்கு வீக்லியில் அவுட் ஆஃப் த மணியில் 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா 10 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகும் இல்லைங்களா, அந்த கான்ட்ராக்டை பை பண்ணும்போது நமக்கு அன்லிமிட்டட் லாஸ் வராது. நீங்களும் பயப்பட மாட்டீங்க. ஸ்ட்ராங்கலோ ஆப்ஷன் செல்லிங்கை பார்த்து அன்லிமிட்டட் லாஸ்ன்னு நம்ம பயப்பட மாட்டோம். லிமிட்டட் லாஸ் இந்த மாதிரி பண்ண முடியும். சரி, ஒருவேளை மார்க்கெட் ஒரே நாளில் 5% போனாலும் நம்ம இப்போ லாஸ் பண்ண மாட்டோம். அங்கேயே எப்படி ப்ராஃபிட்டில் தான் உட்காந்துக்கிட்டு இருப்போம். ஓகே, இது ஒரு ட்ரிக்குன்னு வச்சுக்கலாம். சரியா? ஏன்னா மோஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ராடலையோ எடுத்துகிட்டு மந்த்லியில் அந்த மந்த்லேயே பை பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஸ்ட்ராடல் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிமணி காலன் போட்டு மந்த்லியில் செல் பண்ணுறாங்கன்னா, அவுட் ஆஃப் த மணி பை பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதை நான் பை பண்ண போகிறேன்னா அப்போ அது அயன் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. சரியா? தெரியுதுங்களா? இது பேர் அயன் ஃப்ளை. சரியா? அன்இவனாக இருக்குது, என்ன இருந்தாலும் அயன் ஃப்ளை தான். இந்த அயன் ஃப்ளையில் நமக்கு லிமிட்டட் லாஸ். ஆனால் ப்ரீமியம் நம்ம நிறையா கொடுத்துருவோம். இங்கே 100 ரூபா கொடுப்போம், அங்கே ஒரு 100 ரூபா, கிட்டத்தட்ட 200 ரூபா ப்ரீமியம் கொடுத்துருவோம். அதிமணி நம்ம கலெக்ட் பண்ணுறது 800 பாயிண்ட்டு. 200 பாயிண்ட் இதுக்கே பையிங்க்கு கொடுத்துட்டோம் ப்ரொடக்ஷனுக்கு அப்படின்னா 600 பாயிண்ட் தான் அப்புறம் இருக்கும். அப்புறம் கரைச்சலும் நமக்கு பெருசாக வராது. மோஸ்ட் ஆஃப் த நீங்கள் பார்க்குற அவுட் ஆஃப் த மணி இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 0 தான் ஆக போகுது. கரெக்டாக? அப்படிங்கும்போது நம்ம பை பண்ணாலும் 0 ஆகும். ஆனால் நீங்கள் வாலட்டிலிட்டிக்கு பயந்துட்டு நிறைய ப்ரீமியம் கொடுத்து பை பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம இதுலேயே அயன் ஃப்ளை எடுக்கிறதுக்கு வீக்லியில் கம்மியான ப்ரீமியமுக்கு ப்ளே பண்ணலாம். அண்ட் இன்னொன்று, நம்ம கண்டிப்பாக அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல டேலண்ட்டுங்கிறது வேணும். நான் ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன், இந்த மாதிரி வீக்லியில் நம்மளால் பை பண்ண முடியும் அப்படிங்கிறது. சரியா? அதனால் இந்த ஸ்ட்ராடலை பொறுத்தவரை மினிமம் நீங்கள் ஒரு 1 மந்த் தள்ளி செல் பண்ணுங்கள். இப்போ தான் லாஸ்ட் வீக் இந்த மந்தோட எக்ஸ்பைரி வரப்போகுது அப்படின்னா பக்கத்தில் வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஆப்ஷன்ஸில் ப்ரீமியம் நல்லாயிருக்கும், கரைஞ்சிருக்காது, ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கும். டைரக்ஷன் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியுதுன்னா அதெல்லாம் வச்சு இந்த மாதிரியான வீக்லியில் ப்ளே பண்ணி நம்ம பையிங் ப்ளே பண்ணி மார்ஜின் பெனிஃபிட்டோட இது பண்ணலாம். எவ்வளோ ப்ரீமியம் மினிமம் கலெக்ட் பண்ணணும்னா, என்னை பொறுத்தவரையில் ஒரு 800 பாயிண்ட்னாவது மினிமம் கலெக்ட் பண்ணுங்கள். 1000 to 800 பாயிண்ட் நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் கலெக்ட் பண்ண பிரேக் ஈவன் நல்லாயிருக்கும். சரி, இது நான் சொல்கிறது ஸ்ட்ராங்கலுக்கு டிபெண்ட்ஸ். நீங்கள் சில பேர் ஒரு 2த்தையும் சேர்த்து, அதாவது இந்த சைடு ஒரு 100 பாயிண்ட்டு 100 பாயிண்ட் எங்கே இருக்கோ அதை செல் பண்ணுவாங்க. 26,000 அது 120 பாயிண்ட் இருக்கா, இந்த மாதிரி அது டிபெண்ட்ஸ். அவங்க அவர் என்ன கேட்டால் ஒரு 1000 பாயிண்ட் தள்ளி செல் பண்ணுங்கள். கரண்ட் மார்க்கெட் 25,100 இருக்கா, அப்போ இங்கிருந்து 1000 பாயிண்ட் தள்ளி செல் பண்ணுங்கள். அந்த சைடில் 1000 பாயிண்ட் தள்ளி செல் பண்ணுங்கள். அது நல்லாயிருக்கும். மினிமம் 800 to 1000 பாயிண்ட் ஒன்று கலெக்ட் பண்ணணும், இல்லை அவே செல் பண்ணணும். அப்போ தான் பெட்டராக நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியும். இந்த வீடியோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னால் வெப்கேமோ இல்லை கேமராவை வச்சு எடுக்க முடியல, ரொம்ப த்ரோட் பெயின், அதனால தான். அண்ட் இரும்பல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போவே நான் கட் பண்ணி தான் வீடியோ எடுத்து போட்டேன். அண்ட் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் அது வரையில் பை.